ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்குறீங்க. யார் இவங்க ஹீரோ மாதிரி நிற்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இவங்க தாங்க டாக்டர் யோகேஷ். இவங்களோட குணங்கள் பார்த்திங்கன்னா டாக்டர் மாதிரியே இருக்காதுங்க. ரொம்ப சிம்பிளி சூப்பர்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு துருன்னு எறும்பு மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக அவங்களோட லைவே வேறு லெவலில் போகும். ஃபஸ்ட்டு நான் அவங்க லைவுக்கு போகும்போது உண்மையாகவே இவங்க டாக்டராக இந்த அளவுக்கு ஒரு ஹெட் வெயிட் இல்லாமல் பேசுகிற ஒருத்தவங்களை உண்மையாகவே நான் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்தேன். டாக்டர்ஸ் எல்லாருமே காடு தான். ஆனால் இவங்க இவ்வளோ டாக்டர்னாவே ரொம்ப காமாக பேசி தான் பார்த்துருக்கேன். இவங்க நல்லா ஹை பிச்சாக துருன்னு பேசணுன்னா நான் அவங்க லைவுக்கு கண்டினியூவாக போய் பார்த்தேன். ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. யாருக்கு ஒரு மனசோர்வு இருந்தாலும் சரி, இவங்களோட லைவுக்கு போனாவே சரி, அவ்வளோ ஃப்ரீ ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு டாக்டர் எல்லாருக்குமே அட்வைஸும் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டான டாக்டர். அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டேயுமே ஒரே லெவலில் பேசுவாங்க. எந்த ஒரு யாரோட கமெண்ட்ஸையும் ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. அது இடையில அவங்க எழுந்து போனாலுமே சரி, திரும்பவும் கண்டினியூவாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே படிப்பாங்க. அது ஒரு கிரேட்டான விஷயம் அவங்கக்கிட்ட. இந்த டாக்டர் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எலும்பு முறிவு சர்ஜனும் கூட இவங்க. ஆனால் அந்த லெவலுக்கு இவங்க படிச்சிருந்தாலும் எந்த ஒரு சின்ன ஹெட்வெயிட் கூட இருக்காது. காட் பிளஸ் யூ பிரதர். இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ ஒரு சேனல் அவங்களுக்கு மானிட்டேஷன் ஆகிட்டு அதையும் எந்த தலக்கணமும் இல்லாமல் எப்படியாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு ஸ்டைலாக சொல்லுவாங்க. பார்க்கணும். அவ்வளோ ஒரு கிரேட்டான டாக்டர். அதுவும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக இவங்க சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. அது ஒரு கிரேட்டான விஷயம். அதையும் லைவில் நல்லா ஷேர் பண்ணுறாங்க. என்னோட லைவ் கூட சம்டைம் வருவாங்க. ஒரு டாக்டராக இருந்தாலும் ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க. ஆனால் இவங்க அந்த மாதிரி கிடையாது. எல்லாரோட லைவுக்குமே போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேட் டாக்டர். யாராச்சும் ஃபேக் ஐடி தப்பாக போட்டால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பெரிய இதாக எடுத்துக்கிட மாட்டாங்க. அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்த டாக்டர்கிட்ட வேஸ்ட் ஆஃப் எனர்ஜின்ற மாதிரி அதை கண்டுக்கிடவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாலுன்னு வச்சுக்கோங்களேன். பாலு வந்துட்டியா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டைலாக பேசுவாங்க. அவங்க ஏதாச்சும் சோர்வாக சொன்னால், பாலு இதெல்லாம் நீ நினைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைலாக சொல்லுவாங்க பாருங்கள். அதுவே வேறு லெவலில் இருக்கும். உண்மையாகவே டாக்டர் நீங்கள் செய்கிற தொழிலும் ஒரு காடுக்கு பிடிச்சமான ஒரு விஷயந்தான். எல்லாரோட உயிரையும் காப்பாற்றுறதா எல்லா டாக்டரோட வேலையும் கூட. அதே மாதிரி நீங்கள் வர லைவில் உள்ளவங்க எல்லாரோட மனசில் உள்ள சோர்வையும் போக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப கிரேட்டான டாக்டராக இருக்கிறீங்க. யாருக்கெல்லாம் டாக்டரோட லைவ் பிடிக்குதோ இல்லையோ, எனக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் மேலும் முன்னேறணும்னு சொல்லி நான் ப்ளஸ் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ டாக்டர் பிரதர். கண்டிப்பாக நீங்கள் செய்கிற வேலையும் ப்ளஸ் பண்ணுறேன். உங்கள் ஃபேமிலியே ரொம்ப நல்லா இருக்கணும், நல்லா வரணும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டேன்.